நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி, அதுல கேள்வி, அதுல மறுகேள்வி, இதெல்லாம் தேவையே கிடையாது. உருப்படியான காரியங்களை பேச வேண்டும், உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை. ஆட்சியில பங்கு காங்கிரஸ் கட்சியில அத ஒரு பொருளாக பேசப்பட்டது என்று பத்திரிகையில பார்க்கிறேன். அதெல்லாம் பேசி தீர்ப்பாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன், இது இரண்டு தலைவர்கள் பேசி, இரண்டு தலைமைகளும் பேசி முடிவெடுப்பார்கள், யாரும் அலட்டி கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். அதைத்தான் இப்பவும் சொல்றேன். இரண்டு தலைவர்கள், இரண்டு தலைமைகள் பேசி முடிவெடுக்கும். சந்திரசேகர் வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்தா ஒரு நல்லா அவருடைய ஆசையை சொல்றாரு, அதுல என்ன தப்பு? அவருடைய ஆசையை சொல்றாரு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பனிப்போர் நடக்குது, கருத்து வேறுபாடு. அதெல்லாம் தேவையில்லாம அலட்டி கொள்றான். திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசும். இறுதியில திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் பேசுவார்கள். அது பேச்சு நேற்றே தொடங்கிவிட்டது. அதுல ஒரு முடிவு வரும். தேமுதிக இன்னும் நிலைய முடிவெடுக்காம காங்கிரஸ் போகுமா, திமுக போகுமா, காங்கிரஸ் போகுமா தடுமாறிக்கிட்டே இருந்தோமா? நாங்க வந்தால் தான் முதலமைச்சர் ஆட்சி அமைக்க முடியும் யாருன்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பிஜேபி வந்து கட்சியில வந்து மிரட்டி கூட்டணிக்கு அடிபணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவங்களுடைய பழக்கம். எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம். மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம். கட்சியை உடைப்பது, உடைந்த கட்சியில ஒரு பிரிவை சேர்ப்பது, அதற்கு சாமதான தண்ட பேதத்தை பயன்படுத்துவது, அதான் அவங்களோட வழக்கம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் அதிகம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தலைமணி இல்ல, தலைவரும் இல்ல. எதிர்பார்க்கிறது என்ன தப்பு? 234 பேர் எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கிறது தலைமையும் தலைவரும் பேசி முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு தான் எல்லா கட்சி தொண்டர்களையும் கட்டுப்படுத்தும்.